இன்று அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பின் பேரில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். சொத்து வரி உயர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளை எதிர்த்து அந்த ஆர்ப்பாட்டம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சொத்து வரி உயர்வு என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் தான் முதலில் கொண்டு உயர்த்தப்பட்டது என்பதை அவருக்கு இந்த நேரத்தில் நினைவூட்ட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். 2018ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்களுக்கான சொத்து வரியை தமிழ்நாடு முழுவதும் 50 முதல் 100% வரை உயர்த்தினார்கள். அதில் 15 மாநகராட்சிகள், 121 நகராட்சிகள், 528 பேரூராட்சிகளில் சொத்து வரி 1/4/2018 முதல் அமல்படுத்தப்பட்டது. அதற்கு அப்போதே கடுமையான எதிர்ப்புகள் வந்தது. இருந்தாலும் அவர்கள் உயர்த்திய அந்த சொத்து வரியை வசூலித்தார்கள். அந்த நேரத்தில் தான் குறிப்பிட்ட காலத்திற்குள் உள்ளாட்சித் தேர்தலை அவர்கள் நடத்தாமல் இருக்கிறார்கள் என்று நீதிமன்றம் அவர்களுக்கு ஒட்டு வைத்தது. அதற்கு பிறகு உள்ளாட்சித் தேர்தலை நடத்தினார்கள். அந்த உள்ளாட்சித் தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் வந்தபோதுதான் 2019ஆம் ஆண்டு அந்த சொத்து வரி உயர்வை திரும்பப் பெறுவதாக அறிவித்தார்கள். ஆனால் அதே பிறகு 2019 உள்ளாட்சித் தேர்தல் அதிமுக தோல்வியடைந்த பிறகு நவம்பரிலே பேட்டியளித்த அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி என்ன சொல்லியிருக்கிறார்? சொத்து வரி உயர்வு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது என்றுதான் சொல்லியிருக்கிறார். எனவே அவர்கள் எடுத்த அந்த நடவடிக்கை இன்னும் சொல்லப்போனால் ஒன்றிய அரசு நிதிக்குழுவிற்கு வழங்கிய அறிவுரைப்படி நிதிக்குழுவானது இந்த சொத்து வரி உயர்வை ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அந்த அடிப்படையில் உள்ளாட்சித் தேர்தல்கள் முடிவுற்று அந்த நிர்வாகத்திற்கு வருகின்ற பொழுது அவர்கள் அதற்காக செலவு செய்கின்ற தொகைக்கு ஈடாக ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய அந்த நிதிக்கு பெறுவதற்காக ஒன்றிய அரசு சொல்கின்ற நிதிக்குழு சொல்கின்ற அந்த சொத்து வரி உயர்வு என்பது தவிர்க்க முடியாது என்பதுதான் அன்றைக்கு அதிமுக சொன்னது. அதேபோன்றுதான் மின்கட்டண உயர்வு என்று பதற்றமடைகிறார்கள். உதயமின் திட்டத்திலே தமிழகத்தை இணைத்து அதன் மூலமாக மின்கட்ட உயர்வுக்கு அன்றைக்கு அடித்தளமிட்டவர்கள் அவர்கள்தான். அதற்கான கையெழுத்தை போட்டவர்கள் அவர்கள்தான். என்ன சொல்லப்போனால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபோது எதையெல்லாம் அவள் செய்யாமல் அவர் தவிர்த்தாரோ அதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்த பிறகு செய்தார். அவருக்கு முன்பாக இடைப்பட்ட காலத்திலே ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தபோது அவர் செய்தார். இப்படி அவர்கள் எதையெல்லாம் துவங்கி வைத்து நடைமுறையில் வைத்திருந்து விட்டு சென்றார்களோ அதை இன்றைக்கு புதிதாக எதிர்ப்பது போல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுக்கு உள்ளாக பல்வேறு கலகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேலுமணி புதிய உத்தியை கையாளுகிறார். ஓ பன்னீர்செல்வம் அமித்ஷாவை சந்திக்கிறார் என்பது போன்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்ற சூழலில் தன்னுடைய கட்சியை தக்க வைப்பதற்காக அவர் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சிகளுக்கு அரசை தேவையில்லாமல் குற்றம் சொல்வதும் அவருடைய காலத்தில் துவக்கி வைத்தவற்றையெல்லாம் இப்பொழுது ஏதோ புதிதாக நடப்பது போல குற்றம் சாட்டுவதுமாக இந்த போராட்டங்கள் அமைந்திருக்கிறது. அந்த போராட்டங்கள் எப்படி நடைபெற்றிருக்கிறது என்பது பொதுமக்களும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், உங்கள் காலத்தில் துவக்கி வைத்ததை இன்றைக்கு ஏதோ புதிதாக வந்தது போல் மக்களை திசை திருப்புவதற்கு முயற்சிக்க வேண்டாம். மக்கள் அத்தனையும் அறிவார்கள். இன்றைக்கு திராவிட மாடல் அரசின் தலைவராக முதலமைச்சராக இருந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற நலத்திட்டங்களுக்கு பொதுமக்கள் அளித்த பாராட்டு சான்றிதழ்தான் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் வெற்றி. எனவே அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இப்பொழுது ஏதோ புதிதாக பொதுமக்களுக்காக குரல் கொடுப்பது போல வருவதை எடப்பாடி பழனிசாமி முதலில் தன்னுடைய முதுகை திரும்பி பார்த்துக் கொள்ள வேண்டும். அதேபோல இந்த விமான சாகச நிகழ்வில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்தும் அவர் கண்ணீர் சிந்தியிருக்கிறார். அவர் அந்த விமான சாகசத்தின் போது நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் யார் என்பதை அறிவாரா என்பதை முதலிலே அறிவிக்க வேண்டும். ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற விமானப்படை அறிவித்து அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. எனவே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுடைய அவர்கள் மீது கருத்து தெரிவிப்பதை தவிர்த்து அவர் ஏதோ மாநில அரசு இந்த நிகழ்ச்சியை நடத்தியது போல் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் அவர் எந்த எண்ணத்தோடு இருக்கிறார் என்பதற்குத்தான் இது எடுத்துக்காட்டாக இருக்கிறது. என்ன சொல்லப்போனால்
அந்த சாகச நிகழ்வுகளும் மக்கள் வெயிலால் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள் என்பதுதான் எல்லோரும் அறிந்தது. கூட்ட நெரிசலால் ஏதோ உயிரிழப்பு ஏற்பட்டதை போல அவர் புதிதாக யாருக்கும் தெரியாத ஒரு செய்தியை புதிதாக கதை கட்டி சொல்ல முனைகிறார். மக்கள் மீது எவ்வளவு அன்பை செலுத்துகிறவர் என்பது தூத்துக்குடியில் அவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் எல்லோருக்கும் தெரியும், யாரும் மறந்திருக்க முடியாது. அந்த ஸ்டாலின் என்ற மாணவி முதற்கொண்டு அத்தகைய உயிர்களையும் துள்ள துடிக்க துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற அரசு எடப்பாடி தலைமையில் இருந்த அரசு. இன்றைக்கு அதையெல்லாம் மறைத்துக் கொண்டு ஏதோ மக்கள் மீது மிகுந்த அபிமானம் கொண்டது போல அவர் இந்த போராட்டங்களை அறிவித்திருப்பது கண்டிக்கத்தக்கது. எனவே நாங்கள் அவருக்கு சொல்லிக் கொள்வது, இந்த அரசு தொடர்ந்து எடுத்து வருகின்ற மக்கள் நல செயல்பாட்டிற்கு விரோதமாக ஏதோ மக்கள் ஏதோ கொந்தளிப்பதாக அவரே ஒரு கற்பனையில் மூழ்கிக்கொண்டு செயல்படுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கும் அமைச்சரவை கூட்டம் முடிவுற்ற பிறகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி தமிழ்நாட்டில் புதிதாக எத்தனை தொழில்கள் துவங்க இருக்கிறது, எத்தனை தொழிற்சாலைகள் வர இருக்கின்றன, அதன் மூலம் எத்தனை பேருக்கு வேலை இருக்கிறது என்பதெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழகம் அந்த $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு சென்றிருக்க நேரத்தில் ஒத்துழைப்பதற்கு மனமில்லாவிட்டாலும் இந்த பொய்யான புகார்களை சொல்லிக்கொண்டு போராட்டம் நடத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றிய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதியை எப்படி வழங்குகிறது என்பது நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இங்கிருந்து வசூலிக்கப்படுகின்ற நிதியில் நமக்கு முறையாக வழங்கப்பட வேண்டிய பங்கு தொகை வரவில்லை என்பது எல்லோரும் அறிந்தது. ஒவ்வொரு துறைக்கும் ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதிக்கு அவர்கள் சில நிபந்தனைகளை விதித்த போது அதை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டவர்கள் அதிமுக ஆட்சியினர் தான். அதை ஒட்டிதான் இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுக நடத்திய அந்த போராட்டம் ஒரு தேவையில்லாத போராட்டம், அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். அது விரைவில் 15ஆம் தேதி வாக்கில் அனைத்து துறைகளுடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் எவ்வளவு வாகனங்கள் இயக்கப்படும் என்பதை முடிவெடுத்து அறிவிக்கப்படும். அதாவது என்ன மாதிரி வசதிகள் நீங்க எதிர்பார்க்கீங்க? அரசு அந்த சாலை முழுவதும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நிறுத்தி வைத்திருப்பதை எல்லோரும் பார்த்தார்கள். நீங்க ஊடகங்கள் எடுத்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நின்றது. அந்த கடற்கரை சாலையில தான் கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனை இருக்கிறது. இன்னும் 1 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை இருக்கிறது. இதெல்லாமே சிறப்பு மருத்துவ முகாம்கள் குழுக்களும் அங்கே நிறுத்தப்பட்டிருந்தார்கள். தேவையான அளவிற்கு மருத்துவ வசதி இருந்தது. அன்றைக்கு ஏற்பட்ட சுற்றுச்சூழல் அந்த காரணமாக வெப்பநிலை அதிகரித்திருக்கின்ற சூழலில் அவர்கள் மக்களுடைய உடலிலே அந்த வெப்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெப்ப பாதிப்பில் தான் 5 பேரும் இறந்து போனார்கள் என்பது தெளிவான உண்மை. வெப்ப பாதிப்பிற்கு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அரசை பொறுத்தவரை அது வருகின்றவர்களுக்கு பாதுகாப்பிற்கு தேவையான மருத்துவ ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். மத்திய அரசுடைய விமானப்படை வந்து டைமிங் மாத்திட்டாங்க. இப்ப தெரியும் சென்னையை பொறுத்த வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் அதிகமா தெரியுது. ஏன் வந்து அவங்க காலையில் இருக்கிற அது ஏன் நம்ம தமிழக அரசு சொல்லலையே அவங்க கிட்ட? நம்ம இதை சொல்ல முடியாது. இது அவங்க எடுக்கிற முடிவு, அவங்க நடத்துகின்ற நிகழ்ச்சி. கடந்த ஆண்டு நடந்த நிகழ்ச்சி காலை நேரத்தில் நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக ஆண்டு சண்டிகரிலே மாலை நேரத்தில் நடத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை மாலை 5லிருந்து 4லிருந்து 6 நடத்தியிருக்கலாம், காலை 7லிருந்து 9 நடத்தியிருக்கலாம். இப்பொழுது இருக்கின்ற வெயில் சூழலை கண்காணிக்கின்ற துறையும் அவர்களிடத்திலே தான் ஒன்றிய அரசு நடத்திதான் இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன்பாக அவர்கள் தீர ஆலோசித்து அறிவித்திருக்க வேண்டும். அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஒத்துழைப்பை தான் நாம் வழங்க முடியும் ஒழிய அவர்களுக்கு நாம் டிக்டேட் செய்ய முடியாது. 21 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாலை தான் நடத்திருக்காங்க. அப்ப இதை நீங்க வலியுறுத்திருக்கலாம். அதான் சொல்றேன். நம்ம அதை நிகழ்ச்சியை எல்லாம் செய்யப்பட்டு குற்றச்சாட்டு விமானத்துறை வைக்கல உண்மை என்பதை தெளிவாக நேரத்தில் நானும் அந்த போக்குவரத்து நெரிசல்ல தான் வந்தேன். எல்லா இடத்திலும் காவலர்கள் இருந்தார்கள். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி பழைய வண்ணார்பேட்டை
அருகில் இருந்து கலந்து கொண்டு வரும்போது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் நான் 3/4 மணி நேரம் வாகனத்தில் காத்திருக்க வேண்டிய சூழல் இருந்தது. நானே கொஞ்சம் தூரம் இறங்கி நடந்து ஒரு ஆட்டோ பிடித்து இன்னொரு நிகழ்ச்சிக்கு சிவானந்தம் சாலைக்கு தான் வந்தேன். எல்லா இடங்களிலும் மக்கள் சாரை சாரையாக நடந்து வந்தார்கள். எல்லா கார்களும் ரோட்ல தான் நிற்குது, பேருந்துகளும் தேங்கி தான் நிற்குது. போலீஸ் எல்லா ஜங்ஷன்லையும் நின்று ரெகுலேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நகர முடியாத அளவுக்கு மக்கள் வந்து நடந்தே வந்தார்கள், குடும்பமாக நடந்து வந்தார்கள். நானே இதை நேரடியாக பார்த்தேன். அனைவரும் அந்த இடத்திற்கு வந்துவிட்டு வரும் வரை இந்த பிரச்சனை இல்லை. போகும்போது அவர்கள் கிளம்புகின்ற பொழுது அவர்கள் வாகனத்தை எடுத்து இதற்கு தேவையான அளவிற்கு குடிநீரை எடுத்து வருவதற்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டு நிறைய பேர் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த வெப்ப சூழல் என்பது யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழலாக அமைந்தது. அடிப்படை வசதிகள் கூட பண்ணல. கழிப்பட வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது. அவ்வளவு பெரிய மெரினால 2-3 டேங்க் மட்டும் தான் இருக்கு. வாட்டர் பாட்டில் எங்கேயுமே கிடையாது, கடையிலே கிடையாது. நீங்க தண்ணி எடுத்துட்டு வந்தாலும் ஒரு பாட்டில் தான் எடுத்துட்டு வந்தா 2 பாட்டில் எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது 15 லட்சம் பேர் கூடும்போது 15 லட்சம் பேருக்கும் அரசாங்கமே குடிநீர் கொடுப்பது என்பது சாத்தியமில்லாதது. எடுத்து வர முடியாதவர்களுக்கு வழங்கலாம். எவ்வளவு கார் வந்தது நீங்களே பார்த்திருப்பீங்க. அதாவது அந்த கார்களில் வந்தவர்கள் தாங்களே எடுத்துட்டு வரக்கூடியவர்கள் தான், சாதாரண மக்கள் அல்ல, அவர்கள் விவரம் தெரிந்தவர்கள் தான். ஆனால் எடுத்து வந்தவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள், எடுத்து வர முடியாதவர்கள் தயங்கியிருக்கிறார்கள். 15 லட்சம் பேர் கூடியதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 80-90 பேர். அந்த உயிரிழந்தவர்கள் 5 பேரும் மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பாகத்தான் உயிரிழந்தார்கள். மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை அளிக்கல, முறையான சிகிச்சை இல்லை என்ற பிரச்சனையும் இல்லை. எனவே திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சியில் வருவதற்கு எல்லா ஏற்பாடும் செய்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கான வசதிகளை செய்ய முடியும். ஒரு அளவுக்கு தாண்டி வசதிகளை செய்ய வேண்டும் என்பது வருகிறவர்களும் அவருக்கு தேவையான எடுத்து வர வேண்டிய சூழல் தான். போலீஸ் பாதுகாப்பு உரிய அளவில் போடப்படுறாங்க. அரசு விழாக்கள் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் கிட்டத்தட்ட 20,000 மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு ஈடுபடுறாங்க. ஆனால் அன்றைய நிகழ்ச்சிகள்ல மொத்தமே 8,000 போலீசார் தான் பாதுகாப்பு ஈடுபடுறாங்க. 15 லட்சம் பேருக்கு இந்த போலீஸ் நம்ம அந்த ஸ்ட்ரெச் வந்து உங்களுக்கே தெரியும். அண்ணா நினைவிடத்திலிருந்து துவங்கி கடற்கரை விளக்கு வரைக்கும் தான். அந்த இடத்திற்கு தேவையான போலீஸ் எவ்வளவு பேர், அதற்கான தேவையை கணக்கிட்டு காவல்துறையிலிருந்து அந்த பணிக்கு ஈடுபடுத்தப்பட்டார்கள். அங்கிருந்து வெளியே செல்ல மக்கள் வந்து முழுவதும் இது நகரத்தின் தீநகர் வரைக்குமே அந்த தாக்கம் வந்து கடைசியாக ஏற்பட ஆரம்பிக்கிறது. அங்கிருந்த போலீசார் அங்கே அந்த பணியை பார்த்தார்கள். இங்கிருந்தவங்க தான் 8,000 பேர். இந்த 8,000 பேரும் முறையாக இருந்ததுனால தான் உங்களுக்கு இந்த ஸ்டாம்பீடு இல்லாமல் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதன் மூலமா உயிரிழப்பு ஏற்படுகிற சூழல் இல்லாமல் தடுக்கப்பட்டது. முதலமைச்சர் அதற்கு வருத்தம் தெரிவித்து தான் அதற்கான இழப்பீடை வழங்கியிருக்கிறார்கள். அந்த உயிரிழந்தவர்களுக்கான வருத்தத்தை தெரிவித்து தான் அந்த நஷ்டஈடை வழங்கியிருக்கிறார்கள். அதாவது இப்ப வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் சமீபத்தில் ஒரு சாமியார் நடத்தின கூட்டத்துக்கு கூடியதில் 1 லட்சம் பேர் கூடிய இடத்தில் எவ்வளவு பேர் இருந்தார்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுமாரி பல்வேறு நிகழ்வுகளை நாம் வந்து தொகுத்து சொல்லிட்டே போகலாம். லாவணி கச்சேரியாக தான் மாறும். கன்ஸ்ட்ரக்டிவா இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அரசு எத்தனை கூட்டங்கள் நடத்தியது என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த கூட்டங்கள் வாயிலாக என்ன முடிவெடுக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்டது என்பதும் தெரியும். ஒரு 15 லட்சம் பேர் கூடுவார்கள் என்பதை விமானப்படை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வசம் இருக்கின்ற ரயில்வே துறை மூலமாக, மெட்ரோ மூலமாக என்ன இதை செய்வதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள் என்ற ஒரு கேள்வியும் அங்கே இல்லை. செய்ய வேண்டிய வசதி அவங்க. கோரிக்கை நாங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நடத்தினது விமானப்படை, ஒன்றிய அரசு சேர்ந்தது, ரயில்வே துறை விமானம் அவங்களை சேர்ந்தது. இருந்தாலும் இவ்வளவு பேர் கூடுவாங்கன்னா அதற்கான தேவையான வசதிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையிலே வழக்கமாக இயக்குகின்ற அளவுக்கு தான் அவர்கள் ரயிலை இயக்கியிருக்கிறார்கள். கூடுதலாக இயக்கல. விசிக தலைவர் சொல்லியிருக்கிறார். தலைவர் சொல்ல உறுப்பினர் அவங்க கீழே இருக்கிறவங்க அவங்க கருத்து சொல்லுவாங்க. கட்சி தலைவர் சொன்னால்தான் அந்த கருத்துக்கு நாங்கள் பண்ணுவோம். அதாவது என்ன அந்த கருத்தை முழுமையா அவர் சொல்லியிருக்கிறாரா? அவருடைய கருத்து ஆமோதித்திருக்கா அவர் முழுமையாக சொல்லியிருந்தா நம்ம பதில் சொல்லலாம். அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் நம்ம இதுக்கு நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள். அது குறித்து விசாரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள்.